பாண்டவர்களின் தூதுவராக ஹஸ்தினாபுரம் வந்த கிருஷ்ணர் விதுரரின் வீட்டில் தங்கியிருந்தார். மறுநாள் தனது லேசான சூடான கதிர்களால் கிழக்கில் சூரியன் உதித்து உலகை ஒளியுடன் அரவணைத்தார். சூரியனின் முதல் ஒளியில் கிருஷ்ணர் விழித்தெழுந்து ஆற்றில் நீராடி நறுமணம் நிறைந்த மலர்களால் தன்னை அலங்கரித்தார். வானத்தில் சூரியன் தங்கத்தால் பிரகாசிக்க கிருஷ்ணர் காலை சடங்குகளை செய்து சூரியனை வணங்கினார். பின்னர் காலை பிரார்த்தனைக்காக அங்கு வந்த பிராமணர்களுக்கு நன்கொடைகளை வழங்கினார். கிருஷ்ணர் விதுரரின் வீட்டிற்கு திரும்பினார். விதுரர் அரசவைக்கு செல்ல தயாராக இருந்தார். கிருஷ்ணர் தனது உடைகளை மாற்றிக்கொண்டு தங்கம் மஞ்சள் நிற பட்டு ஆடையை அணிந்து கொண்டு தங்கம் மற்றும் முத்து ஆபரணங்களை அணிந்தார். தாருகன் கிருஷ்ணரின் தேரை தயார் செய்யும் போது அவர்கள் இருவரும் காலை உணவை முடித்தனர். மன்னரின் ஆட்கள் தங்க ரதத்தில் விதுரனின் மாளிகையை அடைந்தனர். விதுரன் அவர்களை வரவேற்று பாலும் தேனும் கொடுத்தான். பரம்பொருளே, மரியாதைக்குரிய மன்னர் திருதராஷ்டிரன் அரண்மனையில் இருக்கிறார். அவருடன் பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார் மற்றும் வலிமை மிக்க மன்னர்களும் உங்கள் வருகையை கோருகிறார்கள் என்று வந்தவர்கள் கிருஷ்ணரிடம் கூறினர். கிருஷ்ணரின் கட்டளைப்படி தாருகன் கிருஷ்ணரின் அழகான அலங்கரிக்கப்பட்ட தேரை கொண்டு வந்தான். முன்னால் வழிநடத்தும் குரு படையால் சூழப்பட்ட கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் அரண்மனைக்கு சென்றார். விதுரன் தனது தேரில் கிருஷ்ணருக்கு பின்னால் பின்தொடர்ந்தான். கிருதவர்மன் மற்றும் மன்னர் சத்யகி தலைமையிலான கிருஷ்ணரின் படை கிருஷ்ணரின் தேரை பின்தொடர்ந்தது. அழகான கிருஷ்ணர் தனது கவர்ச்சிகரமான தேரில் அணிவகுத்துச் செல்லும் அற்புதமான அழகை காண சூரியன் கூட தரையில் இருந்து உயர்ந்தது. வீதிகள் துடைக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றப்பட்டன. மகிழ்ச்சியடைந்த ஹஸ்தினாபுர குடிமக்கள் கிருஷ்ணரின் மீது பூக்களை பொழிந்து ஆரவாரம் செய்தனர். கிருஷ்ணரின் தேர் அரண்மனையின் வீதிகளை அடைந்தவுடன் ஹஸ்தினாபுரத்தின் திறமையான இசைக்கலைஞர்களால் சங்குகள் முழங்க இசைக்கப்பட்டது. பாட்டனார் பீஷ்மரும் துரோணாச்சாரியாரும் அரண்மனை நுழைவாயிலில் கிருஷ்ணருக்கு அன்பான வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணர் தனது தேரில் இருந்து இறங்கி பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியாரை வரவேற்று அவர்களுடன் அரசவைக்கு நடந்து சென்றார். அதைத் தொடர்ந்து விதுரன், கிருதவர்மன் மற்றும் சத்யகி ஆகியோர் வந்தனர். நீதிமன்ற அறையை அடைந்த கிருஷ்ணர் அங்கு கூடியிருந்த ராஜாவையும் கூட்டாளிகளையும் வரவேற்றார். கிருஷ்ணரை வரவேற்க மன்னர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். கிருஷ்ணர் அரண்மனைக்குள் நுழைவதற்கு முன்பே அரண்மனையை அடைந்த துரியோதனன் தனது உற்ற நண்பர் கர்ணன் மற்றும் மாமா சகுனியுடன் அமர்ந்தார். துரியோதனன், கர்ணன், சகுனி மற்றும் துச்சாதனனை தவிர நீதிமன்றத்தில் கூடியிருந்த மக்கள் கிருஷ்ணரை வரவேற்க நின்றனர். கிருஷ்ணருக்காக தங்கத்தாலான அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருக்கை மன்னருக்கு அருகில் வைக்கப்பட்டது. அனைவரும் சமாதானம் செய்ய அரண்மனை முழுவதும் அமைதியாக இருந்தது. அனைவரும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்த பிறகும் அறை முழுவதும் முழுமையான அமைதி நிலவியது. எங்கு எப்படி தொடங்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் மன்னர். துரியோதனனை எதிர்த்து பேச முடியாமல் ராஜா உரையாடலை தொடங்க முடியாது என்பதை கண்ட கிருஷ்ணர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து, ஓ ஹஸ்தினாபுர மன்னரே, அமைதியை விரும்பும் பாண்டவர்களின் சார்பாக நான் இங்கே இருக்கிறேன். குரு வம்சத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உன்னதமானவர்கள், தர்மத்தின் பாதையை பின்பற்றுபவர்கள், மக்களையும் அதே பாதையில் வழிநடத்துபவர்கள். வலிமை மிக்க பிதாமகன் பாதுகாவலராக கொண்டு இதுவரை ராஜ்யத்தை அமைதியாக ஆட்சி செய்து வருகிறீர்கள். ஹஸ்தினாபுர குடிமக்களிடம் மிகவும் அன்பாகவும் உன்னதமாகவும் இருப்பது நல்லது. ஆனால் ராஜா, பாண்டுவின் மகன்களிடம் அநீதியாக நடந்து கொள்வது நியாயமானதல்ல. அவர்கள் தங்கள் தந்தை இல்லாமல் உங்கள் பாதுகாப்பை தேடி ஹஸ்தினாபுரத்தை அடைந்தனர். உங்கள் அன்புக்குரிய சகோதரனின் மகன்களாக இருப்பதால் அவர்களை உங்கள் மகன்களாக பாதுகாத்து வளர்ப்பது உங்கள் கடமை. ஆனால் இப்பொழுது உங்கள் பொல்லாத மகன் துரியோதனனால் உங்களை தங்கள் தந்தையாக கருதும் பாண்டவர்களுக்கு நீங்கள் அநீதி இழைக்கிறீர்கள். துரியோதனனின் அரியணைக்கான பேராசையை ஆதரித்து அவர்களின் தாயார் மாதா குந்தியுடன் அவர்களை கொல்ல முயன்றீர்கள். மேலும் அவமதித்தீர்கள். திரௌபதி உங்கள் மருமகள். உங்கள் ஒழுக்கக்கேடான மற்றும் பாவச் செயல்களால் குரு வம்சத்தின் புகழ், ஒழுக்கம் மற்றும் பெயரை குறைப்பதற்கு நீங்களும் உங்கள் மகன்களும் பொறுப்பாளிகள் ஆவர். பாண்டவர்களோ நீங்கள் அவர்களுக்கு செய்ததை நினைவில் வைத்திருந்தாலும் அவர்கள் தங்கள் சொந்த சகோதரர்களையும் உறவினர்களையும் கொல்ல விரும்பாமல் அமைதியை நாடுகிறார்கள். அவர்கள் இன்னும் உங்களை தங்கள் ராஜாவாகவும் தந்தையாகவும் கருதுகிறார்கள். ஒரு அரியணை காரணமாக குரு வம்சம் பூமியிலிருந்து அழிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. அந்த மரியாதையை கருத்தில் கொண்டு உங்கள் மகன்கள், கூட்டாளிகள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை காப்பாற்றுங்கள். துரியோதனனின் மனதை அமைதியை ஆதரிக்கச் செய்யுங்கள். பாண்டவர்களும் உங்கள் வார்த்தைகளை பின்பற்றுவார்கள் என்பதை நான் உறுதி செய்வேன் என்றார். அப்பொழுது மன்னர், ஓ மாதவா, நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய விருப்பமும் ஒன்றுதான். எல்லோரும் விரும்புவது அமைதிதான். போரை நிறுத்த நான் என்ன செய்ய முடியும் என்பதை தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்று மன்னர் திருதராஷ்டிரன் கேட்டார். அரசே, பாண்டவர்களுக்கு அவர்களின் இந்திரபிரஸ்தத்தையும் யுதிஷ்டிரனின் சிம்மாசனத்தையும் கொடுங்கள்.
அதுவே அவர்கள் ஒரு க்ஷத்திரியராக ஒழுக்கமான வாழ்க்கை வாழ போதுமானதாக இருக்கும் என்றார் கிருஷ்ணர். ஓ ராஜா, தயவு செய்து இந்த நொடியில் கிருஷ்ணரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனித குலத்தை காப்பாற்றுங்கள். ஒரு நொடி கூட யோசிக்காதீர்கள் என்றார் பிதாமகர் பீஷ்மர். பிதாமகரின் வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து, ஓ கிருஷ்ணா, இந்திரபிரஸ்தத்தின் முழு உரிமையும் என் கையில் உள்ளது. ராஜாவிடம் அல்ல, இந்த நீதிமன்ற அறையில் சூதாட்டத்தில் நான் அதை வென்றேன். அவர்கள் இழந்ததை கேட்பது நியாயமில்லை. இது யுதிஷ்டனுக்கு தெரியாதா? அவர்கள் அதை தொலைத்து விட்டார்கள். அவர்கள் காட்டுக்குச் சென்றார்கள் என்றான். ஓ துரியோதனா, நீ விளையாட்டில் எப்படி வென்றாய் என்பது இங்குள்ள அனைவருக்கும் தெரியும். உன் சொந்த சகோதரர்களுக்கும் உன் மைத்துனிக்கும் நீ ஞானமற்றவனாக இருந்தாய். மாமா சகுனி விளையாட்டையே கையாண்டு உனக்காக விளையாட்டை வென்றார். அவர்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்திருந்தும் அவர்கள் உன் தந்தையின் வார்த்தைகளை மதித்து நாடு கடத்தப்பட்டனர். இப்போது அவர்கள் திரும்பி வந்துவிட்டதால் ஒழுக்கமாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை அவர்களிடம் திருப்பித் தருவது உன் பொறுப்பு என்று கிருஷ்ணர் அமைதியுடன் பேசினார். சூழ்ச்சியா? அவங்க விளையாட்டை முதல்லே ஒத்துக்கிட்டாங்க. மாமா சகுனி விளையாடினார், அவங்க தோற்று போனாங்க. எப்படி பழியை என் தோள்ல போட முடியும்? மேலும் விதிகள் மகா பிதாமகரால் வகுக்கப்பட்டன. அந்த விளையாட்டு ஞானிகளுக்கு முன்பாக விளையாடப்பட்டது. எனக்குள் எந்த குறையும் தெரியவில்லை என்றான் துரியோதனன். துரியோதனனுக்கு அருகில் அமர்ந்திருந்த கர்ணன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து, குற்றம் சாட்டுவதற்கு முன் அவர்கள் பக்கம் உள்ள தவறை யோசித்து பாருங்கள். அவர்களின் மனைவியை யார் பந்தயம் கட்டுவார்கள்? நீங்கள் அனைவரும் யுதிஷ்டிரனை தர்மத்தின் சிலை என்று அழைக்கிறீர்கள். அவர் தனது சகோதரர்களையும் மனைவியையும் சூதாட்டத்திற்காக பந்தயம் கட்டுகிறார். அதை எப்படி தர்ம செயலாக கருதுகிறீர்கள்? எந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒருவரை ஆதரிக்கிறீர்கள்? சுய நினைவை இழந்த குடிகாரன் கூட அதை செய்ய மாட்டான் என்றான். ஓ கர்ணா, நீ சொல்வது சரிதான். ஆனால் பிதாமகரின் வார்த்தைகளையும் யுதிஷ்டிரரின் வார்த்தைகளையும் விளையாட்டின் விதிகளையும் திரித்தது சகுனி மாமா இல்லையா? ஒருவரின் மனைவியை பந்தயம் கட்டுவது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஏன் அதை எதிர்க்கவில்லை அல்லது தடுக்கவில்லை? உங்கள் நண்பர் அத்தகைய பாவத்தை செய்வதை ஏன் தடுக்கவில்லை? ஏன் அதை நடக்க அனுமதித்தீர்கள்? உங்கள் நண்பருக்கு சாதகமாக இருக்கும் என்பதற்காகவே நீங்கள் ஒரு பாவத்தை ஆதரித்தீர்கள் இல்லையா? அது உங்கள் தர்மமா? அப்படி இருந்தால் நீங்கள் குறைந்தபட்சம் அமைதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவளை ஒரு வேசி என்று அழைத்து அதை தனிப்பட்டதாக மாற்றியிருக்கிறீர்கள். அப்படி ஒரு பெண்ணை பழிவாங்குவதுதான் உங்கள் தர்மமா என்று கிருஷ்ணர் தனது கூர்மையான கேள்விகளால் கர்ணனை முத்திரையிட்டார். அது தவறு என்றால் என்னை குறை சொன்னவர்கள் அந்த நேரத்தில் ஏன் அமைதியாக இருந்தார்கள்? நான் செய்தது தவறு என்றால் அவர்கள் செய்ததும் தவறுதான். அதனால் எனக்குள் எந்த தவறும் தெரியவில்லை என்று துரியோதனன் மனப்பான்மையுடன் பேசினான். துரியோதனா, அவர்கள் செய்ததும் ஒழுக்கக்கேடானது. பிதாமகர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் மற்றும் மன்னர் கூட தங்கள் பொறுப்புகளிலும் கடமைகளிலும் தவறிவிட்டனர். ஆனால் அவர்கள் தங்கள் தவறை ஏற்றுக்கொண்டு தங்கள் செயல்களுக்கு மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பை பெற தயாராக உள்ளனர். இந்த தருணம் அதை செய்வதற்கான நேரம். பாண்டவர்களுடன் சமாதானமாக சென்று உங்கள் ஆன்மாவை காப்பாற்றுங்கள். உங்கள் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களும் கூட அரியணை உங்களுடையதாக இருக்கட்டும். பாண்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் கிருஷ்ணர். துரியோதனன் சிரித்துக்கொண்டே சொன்னான், அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் யார்? சிம்மாசனம் எப்போதும் என்னுடையதுதான். இந்திரபிரஸ்தத்தை கொடுக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்று அவர்களிடம் சொல்லுங்கள் என்றான். சரி, இந்திரபிரஸ்தத்தை கொடுக்கும் எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் ஏன் அவர்களுக்கு குறைந்தது 5 கிராமங்களையாவது கொடுக்கக்கூடாது? பாண்டுவின் மகன்களுக்கு இந்த ராஜ்யத்தில் உரிமையான பங்கு உண்டு. ஆனால் நீங்கள் அவர்களுக்கும் அவர்களின் பங்கை கொடுக்க தயாராக இல்லை. அவர்களுக்கு குறைந்தது 5 கிராமங்களையாவது கொடுங்கள். அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வார்கள் என்று அமைதியை எதிர்பார்த்து கிருஷ்ணர் கூறினார். 5 கிராமங்கள் முடியாது. துரியோதனன் திகைத்து போய் தந்திரமாக சிரித்தான். அவன் சொன்னான், இந்த ராஜ்யத்திலிருந்து ஒரு ஊசி முனை நிலத்தை கூட அந்த பாண்டவர்களுக்கு நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஒரு ஊசி முனையளவு நிலம் கூட இல்லை என்றான் துரியோதனன். துரியோதனா, ஒரு முறை யோசித்துப்பார். 5 கிராமங்கள் மட்டுமே இருந்தால் அவை புகழ், சொத்து மற்றும் செழிப்பில் குறைவாக இருக்கும். உனக்கு அரியணை கிடைக்கும். அமைதியை ஆதரிப்பதில் உனக்கு அதிக நன்மை இருக்கும் என்று கிருஷ்ணர் துரியோதனனை சமாதானப்படுத்த முயன்றார். பெரிய நன்மை, நான் பாண்டவர்களை கொன்றால் எனக்கு முழு நன்மையும் கிடைக்கும் என்று துரியோதனன் தன் மனப்பான்மையுடன் பேசினான். துரியோதனா, இது சொத்து மற்றும் அரியணைக்கான குடும்ப தகராறு. குடும்ப தகராறிற்காக போரில் வலிமை மிக்க மன்னர்களையும் அவர்களது படைகளையும் கொள்வது நியாயமில்லை. அது அர்த்தமற்றது. போரின் இறுதியில் யார் வெல்கிறார்கள் என்பது ஒருபோதும் முக்கியமானதாக கருதப்படுவதில்லை. அது ஏற்படுத்திய அழிவுகள் மட்டுமே நம் கண்முன்னே இருக்கும். பாண்டவர்கள் உங்களுக்கு அரியணை மற்றும் சொத்து இரண்டையும் விட்டுவிட்டு
போரை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். அமைதியை விரும்புங்கள். உங்கள் சகோதரர்கள், நண்பர்கள், வலிமை மிக்க பிதாமகர் மற்றும் பிற ஞானிகள் மற்றும் உங்கள் கூட்டாளிகளின் உயிரை காப்பாற்ற முடியும். மேலும் உங்களுக்கு ஆட்சி செய்ய அரியணையும் உள்ளது. போரை ஆதரிப்பதிலும் உலகளாவிய அழிவை ஏற்படுத்துவதிலும் நீங்கள் என்ன நன்மையை காண்கிறீர்கள் என்று கிருஷ்ணர் கேட்டார். ஓ கிருஷ்ணா, உங்கள் வார்த்தைகளை நம்புவதற்கு நான் முட்டாள் அல்ல. பாண்டவர்கள் தங்கள் பக்கம் கூட்டியிருக்கும் படையை பொறுத்தவரை பலவீனமானவர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் அவர்கள் அமைதியை நாடுகிறார்கள். அவர்கள் தங்கள் பயத்தை மறைக்க மட்டுமே வலிமையானவர்கள் மற்றும் அக்கறையுள்ளவர்கள் போல் பேசுகிறார்கள். அவர்கள் சூதாட்டம் விளையாடி தோற்றார்கள். அவர்கள் நம்முடன் போரிடுவதற்கான காரணம் என்ன? ஒரு க்ஷத்திரியனாக, ஒரு இளவரசனாக, வருங்கால மன்னனாக நான் வரவிருக்கும் போரை எதிர்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் பயத்தால் உமக்கோ அல்லது அவர்களுக்கோ தலைவணங்க மாட்டோம் என்று துரியோதனன் இன்னும் தலையை நிமிர்ந்து மனப்பான்மையால் நிரம்பியிருந்தான். துரியோதனன் கேட்க தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் ராஜாவை நோக்கி திரும்பி, ஓ ராஜா, உங்கள் பொல்லாத மகனின் மனதை திருத்துங்கள். அமைதி உங்களுக்கும் உங்கள் மகன்களுக்கும் மட்டுமே சாதகமாக இருக்கும். அமைதியுடன் பாண்டவர்கள் உங்கள் கூட்டாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்காக போரிடுவார்கள். குரு மற்றும் பாண்டவர்கள் இருவரும் உங்கள் முன்னால் இருக்கும் போதும் படையை வழிநடத்தும் போதும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக போரிட பயப்படுவார்கள். திறமைகளும் உறவுகளும் இணைந்தால் உங்கள் மகன்கள் உங்களுக்காக உலகை வெல்ல முடியும். குரு வம்சம் தோற்கடிக்க முடியாததாக இருக்கும். போரில் அழிவை தவிர வேறு எதுவும் காணப்படாது. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆன்மாக்களை காப்பாற்றுங்கள். அமைதியுடன் சென்று வாழ்க்கையை போற்றுங்கள். அவர்களுடனும் அவர்களது குடும்பத்தினருடனும் கொண்டாடுங்கள் என்றார் கிருஷ்ணர். ஓ கிருஷ்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் என் மகனின் மனதை மாற்றுவதில் நான் எப்போதோ தோல்வியடைந்து விட்டேன். ஏனென்றால் அது அகங்காரம், பேராசை மற்றும் ஆணவத்தால் அழுகிவிட்டது என்று ராஜா சோர்வாக கூறினார். ஓ துரியோதனா, ஒரு முறை அறிவுஜீவி கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேளுங்கள். தூய ஆன்மா கொண்ட அவர் அனைவரின் நன்மைக்காக மட்டுமே பேசுகிறார். ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் அக்கறை கொண்டவர். தயவு செய்து அவரது வேண்டுகோளை ஏற்று உன்னையும் உன் சகோதரர்களையும் தவிர வேறு யாரும் இல்லாத இந்த வயதான குருடனை திருப்திப்படுத்துங்கள் என்று மன்னர் திருதராஷ்டிரர் கெஞ்சினார். ஓ துரியோதனா, கிருஷ்ணர் சொல்வதை கேள். உன்னை பெற்றெடுத்த பிறகு ராஜாவும் ராணியும் ஏற்கனவே நிறைய துன்பப்படுகிறார்கள். அவர்களை மேலும் துன்புறுத்தாதே. தனது சொந்த இனத்தையும் பூமியின் வலிமை மிக்க வீரர்களையும் அழித்த துஷ்டனின் பெற்றோர் என்ற முத்திரையை அவர்கள் சுமக்க விடாதே. போருக்கு பிறகு அவர்களால் அது போன்ற வாழ்க்கையை வாழ முடியாது என்று விதுரர் உறுதியான மற்றும் அக்கறையுள்ள குரலில் பேசினார். இப்போதுதான் என் தந்தை ஏன் பலவீனமாக இருக்கிறார் என்பது எனக்கு தெரிகிறது. உங்கள் பேச்சை கேட்டதால்தான் அவர் உள்ளம் பலவீனமடைந்து கிருஷ்ணரை பார்த்து பயப்படுகிறார். இப்போது போரினால் அவர் மிகவும் பயந்து விட்டார். அவர் என் மீது தைரியமும் நம்பிக்கையும் வைக்கவில்லை. அவர் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையால் ஒரு வேலைக்காரியின் மகனான உன்னை தன் சகோதரன் என்று அதன் அன்பால் குருடாக்கி அமைச்சராக நியமித்தது உண்மையில் அவரது தவறு என்று துரியோதனன் கூறினான். இது கூடியிருந்த அனைவரின் கோபத்தையும் தூண்டியது. துரியோதனா, நான் சொல்வதை கேள். நீ உன் புலன்களை இழக்கிறாய். அவர் உன் சிற்றப்பா. அவரை மதிக்க உனக்கு உரிமை உண்டு என்று எச்சரித்தார் பிதாமகர். துரியோதனன் பிதாமகரை விட்டு கண்களை திருப்பி அவர் வார்த்தைகளை கவனிக்காமல் ஏளனமாக சிரித்தான். அதைக் கண்ட விதுரர் கோபமடைந்து தன் இருக்கையிலிருந்து எழுந்தார். நீ துஷ்ட ஆன்மா கொண்ட முட்டாள், என்னையும் பிதாமகரையும் அவமதிப்பது எவ்வளவு பாவம்! புலன்களை கட்டுப்படுத்தாத ஒருவனுக்கு புத்தி இல்லாமல் போய் மேலாதிக்கத்தின் பலனை அனுபவிக்க முடியாது. உன் குரோதமும் பேராசையும் உன்னை அரியணையிலிருந்தும் மகிழ்ச்சியின் தருணத்திலிருந்தும் தூக்கி எறியும். பொல்லாத ஆன்மா கொண்ட மனிதன் நீண்ட காலம் ஆட்சி செய்ததில்லை. ஒருபோதும் ஒரு பெரிய ராஜ்யத்தையும் அடைந்ததில்லை. நீ உன்னை எல்லாவற்றிற்கும் மேலாக கருதி ஞானிகளின் வார்த்தைகளை புறக்கணிக்கிறாய். நீ உன் தாய் தந்தையின் பேச்சை கூட கேட்டதில்லை. நீ இதயம் கொண்ட மனிதன் அல்ல. ஒரு நாட்டை வழிநடத்த ராஜாவாக இருக்க தகுதியற்றவன் என்றார். விதுரரின் வார்த்தைகளை துரியோதனன் பொருட்படுத்தவில்லை. தனது நாற்காலியில் அமர்ந்திருந்த கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து எச்சரித்தார். ஓ துரியோதனா, நீ போரை எதிர்பார்க்கிறாய். அதே நேரத்தில் உன் வலிமை மிக்க வீரர்களையும் எதிர்க்கிறாய். நீ விவேகமற்றவன் துரியோதனா. குறிப்பாக விஷ்ணு தனுஷின் ஏந்திய விதுரரை நீ அவமதித்து விட்டாய் என்றார். ஓ கிருஷ்ணா, நீரே என் மீட்பர். அவனுடைய செயல்களால் நான் ஏற்கனவே என் ஆன்மாவை பாவத்தால் கரைப்படுத்தி விட்டேன். அவனுக்காக வலிமை மிக்க வீரர்களையும் மன்னர்களையும் கொல்வதன் மூலம் அந்த அடுக்கை நான் தடிமனாக்க விரும்பவில்லை. நான் வைத்திருக்கும் பகவான் நாராயணனின் வலிமை மிக்க மற்றும் ஒப்பற்ற விஷ்ணு தனுஷ்
ஒரு மனிதனின் பேராசையை ஆதரிக்க அதை பயன்படுத்த நான் விரும்பவில்லை. குறிப்பாக இந்த பொல்லாத, தந்திரமான மற்றும் கவனக்குறைவான துரியோதனனுக்காக அல்ல என்று சொல்லி விதுரன் தனது வில்லை கையில் எடுத்து உயரமாக பிடித்து சத்தமாக சபதம் செய்தார். நான் விதுரன் இந்த போரில் யாருக்கும் ஆதரவாக பங்கேற்க மாட்டேன் என்று அனைவருக்கும் முன்னால் இதன் மூலம் சத்தியம் செய்கிறேன். மேலும் இனி என் வில் யாரையும் கொல்ல பயன்படுத்தப்படாது. இப்படி சொல்லிவிட்டு விதுரர் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி வில்லை 2 பகுதிகளாக உடைத்தார். வில்லின் சத்தம் எதிரொலித்து அறையை நிரப்பியதைக் கண்டு முழு நீதிமன்ற அறையும் திகைத்து போனது. பின்னர் நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் அவரை தடுக்க தங்கள் உணர்வுகளை ஒன்று திரட்டுவதற்கு முன்பே விதுரர் அறையை விட்டு வெளியேறினார். விதுரன் போனதும் கிருஷ்ணர் அனைவரின் உணர்வையும் மீட்டெடுக்க பேசினார். துரியோதனா, விதுரன் ஒரு சிறந்த வில்லாளி. அவர் வைத்திருந்த வில் மிகவும் சக்தி வாய்ந்தது. பகவான் நாராயணனே பயன்படுத்தியது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் அதை இழந்து விட்டீர்கள். உங்கள் தரப்பில் ஒரு வலிமை மிக்க வீரனையும் இழந்து விட்டீர்கள் என்றார். துரியோதனன் கிருஷ்ணரை நோக்கி பார்த்து, என் கர்ணன், பிதாமகன் மற்றும் துரோணாச்சாரியார் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. ராஜ்யத்திற்கும் என் தந்தைக்கும் சபதம் செய்த அவர்கள் எனக்காக எதையும் செய்வார்கள் என்று சொன்னான். துரியோதனா, நாங்கள் சபதம் செய்ததால் உனக்காக எல்லாவற்றையும் வெல்வோம் என்று அர்த்தமல்ல. கிருஷ்ணர் பாண்டவர்களின் பக்கம் நிற்பதால் யுதிஷ்டிரனால் வெல்ல முடியாதது எதுவுமில்லை. எங்கள் வேண்டுகோளை பரிசீலித்து தர்மத்தின் பாதையை பின்பற்றுங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். பாவக்கடலில் மூழ்கி உன் பெற்றோரை துக்கக் கடலில் தள்ளாதே. துரியோதனா, இப்போதே சென்று விதுரரிடம் மன்னிப்பு கேட்பாயாக என்றார் பிதாமகர். பிதாமகரின் வார்த்தைகளை கேட்டு துரோணாச்சாரியார் கூறினார், துரியோதனா, உன்னைத் தவிர இங்குள்ள அனைவரும் அமைதியை விரும்புகிறார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேளுங்கள். ஒவ்வொரு ஞானியின் விருப்பமும் போரை தவிர்ப்பது மட்டுமே. நாம் நிறைய போர்களை கண்டிருக்கிறோம். இந்த போர் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த பூமியில் உள்ள ஞானிகளும் அறிவாளிகளுமான கிருஷ்ணர், பிதாமகர் மற்றும் விதுரன் அனைவரும் இதையேதான் கூறியுள்ளனர். அவர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் விரும்புவது அனைத்தும் அனைவருக்கும் நன்மையை தரும். உங்கள் பேராசைக்காக முழு குரு வம்சத்தையும் அவர்களின் உறவினர்களையும் நண்பர்களையும் அழிக்காதீர்கள். அரியணை அதற்கு மதிப்பில்லை. மேலும் பேராசையுடன் போராடுபவர் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார். சிந்தியுங்கள் என்றார். தன் மகனை சமாதானப்படுத்துவதில் முற்றிலும் உதவியற்ற மன்னர் திருதராஷ்டிரன், துரியோதனா, அன்பு மகனே, அந்த மக்கள் அனைவரையும் கேளுங்கள். அவர்கள் உன் மீதும் பாண்டவர்கள் மீதும் வைத்திருக்கும் அன்பு எப்பொழுதும் ஒரே மாதிரியாகவே இருந்து வருகிறது. உன்னை வழிநடத்தவும் உனக்கு கற்பிக்கவும் பூமியின் வலிமை மிக்க ஆன்மாக்கள் உன்னிடம் உள்ளன. ராஜ்யத்தை பாதுகாக்க உன்னிடம் அவர்கள் இருக்கிறார்கள். உனக்கு வேறு என்ன தேவை? தயவு செய்து கிருஷ்ணரின் வார்த்தைகளுடன் செல்லுங்கள். உன் பேராசைக்காக உலகையே அழிக்காதே. இந்த வாய்ப்பை உன் கண்முன்னே மங்கவிடாதே. ஒரு தந்தையாக உனக்கு மட்டுமல்ல, 100 மகன்களின் தந்தையாகவும் நான் மன்றாடுகிறேன். கிருஷ்ணரின் வேண்டுகோளை புறக்கணிப்பது ஒருபோதும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தராது. இந்த முதியவருக்கு உன்னையும் உன் சகோதரர்களையும் மட்டுமே பெற்றுள்ளது என்றார். துரியோதனனின் திட்டத்தையும் சபை முழுவதும் போரை நிராகரிப்பதைக் கண்ட துச்சாதனன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து தீய நோக்கத்துடன், ஓ சகோதரரே, நாம் சமாதானத்திற்கு தயாராக இல்லை என்றால் குருவின் ஞானிகளும் கூட்டாளிகளும் கூட நம் கைகளையும் கால்களையும் கட்டி யுதிஷ்டிரனின் முன் நிறுத்துவார்கள் போல் தெரிகிறது. பிதாமகர் சங்கிலிகளை பெறுவார் என்று நினைக்கிறேன். நம் தந்தையும் கூட அதற்கு ஒப்புதல் அளிக்கலாம் போல தெரிகிறது என்றான். துச்சாதனனின் வார்த்தைகளை கேட்டு துரியோதனன், கர்ணன் மற்றும் சகுனி ஆகியோர் துச்சாதனனுடன் சேர்ந்து சத்தமாகச் சிரித்தனர். அதே நேரத்தில் அது மற்ற அனைவரின் கோபத்தையும் விரக்தியையும் அதிகரித்தது. இதை பார்த்த கூட்டாளிகள் கிருஷ்ணரை ஆதரிக்கத் தொடங்கினர். அவ்வாறு போரையும் அதை தொடர்ந்து வரும் பேரழிவையும் நிறுத்த முடிந்தால் சந்தேகமே இல்லாமல் நாங்கள் அதை செயல்படுத்தி உங்கள் நால்வரையும் சங்கிலியால் பிணைப்போம் என்று பிதாமகர் பீஷ்மர் கோபத்துடன் கூறினார். தனது திட்டத்தையும் போரையுமே முழு சபையும் ஏற்க மறுப்பதைக் கண்ட துரியோதனன் கோபமடைந்து பெருமூச்சு விட்டு, நீங்கள் அனைவரும் க்ஷத்திரியர்களைப் போல பேசுகிறீர்களா? உங்கள் மரியாதை எங்கே? பிதாமகர், துரோணாச்சாரியார் மற்றும் கர்ணனை வெல்ல முடியாது என்பதை அறிந்ததால் பாண்டவர்கள் அமைதியை நாடுகிறார்கள் என்று கத்தினான். கிருஷ்ணரை நோக்கி திரும்பி அவர் கூறினார், ஓ கிருஷ்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். ஒரு க்ஷத்திரியனாக போரை எதிர்கொள்வது எனது கடமை. போரில் நாம் அனைவரும் இறந்தாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொண்டதற்காக நாம் சொர்க்கத்தை அடைவோம். மேலும் ஒரு க்ஷத்திரியனின் பெருமை எதிரிகளுக்கு தலைவணங்காமல் போர்க்களத்தில் இறப்பதில் உள்ளது. நான் அத்தகைய ஒரு உன்னத இனத்தில் பிறந்து வளர்ந்தேன்.
க்ஷத்திரிய நடைமுறைகளை பின்பற்றுகிறேன். நான் உங்களைப் போன்ற மாடு மேய்ப்பர்களிடையே வளரவில்லை. எனவே தெளிவாக கேளுங்கள். நான் இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு திருப்பித் தர மாட்டேன். இந்த சொத்து மற்றும் ராஜ்யத்திலிருந்து அவர்களுக்கு பங்களிக்க மாட்டேன். அனைத்தையும் சுருக்கமாக கூறினால், ஊசி முனைக்கு ஏற்ற நிலத்தை நான் அவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். எங்கள் நிலத்தின் தூசியை கூட கொடுக்க மாட்டேன் என்றான். துரியோதனா, பாண்டவர்களுக்கு எதிராக நீ எந்த பாவமும் செய்யவில்லை என்று நினைக்கிறாயா? மாமா சகுனியுடன் சேர்ந்து நீ செய்த அனைத்தையும் கவனியுங்கள். பீமனுக்கு விஷம் கொடுத்தது, மெழுகு அரண்மனையில் அவர்களை கொல்ல முயற்சித்தது, பகடை விளையாட்டில் நீ ஏமாற்றி திரௌபதியை அவமதித்தது, ஜெயத்ரதனுடன் சேர்ந்து அவர்கள் காட்டுக்குள் சென்ற பிறகும் திரௌபதியை கடத்த முயன்றது. நீ முட்டாள் துரியோதனா, உன்னை எரிக்கும் பாவங்களால் உன் ஆன்மாவை ஏற்கனவே கரைப்படுத்தி விட்டாய். ஆனாலும் உன் பொருட்டு எல்லோரும் அமைதியை தேடுகிறார்கள். உன் புரிதலின்மையால் நீ அமைதியை புறக்கணிக்கிறாய். விதி மற்றும் உன் முட்டாள்தனத்தை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? நீ செய்த அனைத்து பாவங்கள் மற்றும் முட்டாள்தனங்களில் இந்த போர் உன் முட்டாள்தனத்தின் உச்சமாக இருக்கும். உலகிற்கு உன் முட்டாள்தனத்தை விளக்காமல் இருக்க யோசித்து செயல்படு என்று கிருஷ்ணர் துரியோதனனை பலமான குரலில் எச்சரித்தார். கிருஷ்ணரின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் கோபத்தால் கொதித்த துரியோதனன், நீங்கள் அமைதியை நாடுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் போரை விரும்பவில்லை. சரி, போரை நிறுத்த அமைதியை தவிர வேறு ஒரு வழி இருக்கிறது. கிருஷ்ணரும் நீங்களும் போரை தவிர்க்க எங்களை பிடித்துக் கொள்வீர்கள் இல்லையா? நானும் அதையே செய்வேன். அதுதான், நான் இந்த கிருஷ்ணரை பிடிப்பேன். கிருஷ்ணர் பிடிபட்டதை அறிந்த பாண்டவர்கள் போரிடும் நம்பிக்கையை இழந்து உடைந்து போவார்கள். அவரை விடுவிக்க அவர்கள் என்னிடம் வந்து முழங்காலிட்டு நிற்பார்கள். மனச்சோர்வடைந்த அவர்கள் கிருஷ்ணரை வெளியேற்ற எதையும் செய்வார்கள். நீதிமன்றத்திற்குள் நுழைந்த தருணத்திலிருந்து என்னை அவமதித்து வரும் இந்த கிருஷ்ணரை நான் இப்போதே பிடித்து நான் எவ்வளவு வலிமையானவன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நிரூபிப்பேன் என்றான். இப்படி சொல்லிவிட்டு துரியோதனன் மறைந்திருந்த வேலையாட்களிடம் கிருஷ்ணரை கைது செய்ய சொன்னான். துரியோதனன், சகுனி மற்றும் துச்சாதனன் ஆகியோர் முந்தைய இரவு திட்டமிட்டபடி துரியோதனனின் விசுவாசமான வீரர்கள் தங்கள் ஆயுதங்கள் மற்றும் சங்கிலிகளுடன் கிருஷ்ணரை பிடிக்க முன்வந்தனர். எதிர்பாராத சம்பவத்தை கண்டதும் கூடியிருந்த அனைவரும் திகைத்துப் போனார்கள். ஆனால் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார். கோபத்தால் நிறைந்த பிதாமகன், துரியோதனா, நீ என்ன செய்தாய்? முட்டாள்! திருதராஷ்டிரா, உன் மகன் சாம்பலாக மாறுவதற்குள் இப்போதே அவனை நிறுத்து என்று கர்ஜித்தான். இந்த திட்டம் பற்றி அறியாத கர்ணனும் பதற்றமடைந்து பேசினான். ஓ அன்பான நண்பனே, நீ என்ன செய்கிறாய்? கிருஷ்ணர் இங்கே அமைதியை விரும்புகிறார். அவருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அவர் இங்கே ஒரு தூதராக இருக்கிறார். தயவு செய்து இப்போதே நிறுத்துங்கள் என்றான். எல்லோரும் கோபமாக இருந்த போது சாத்யகி வெறித்தனமாக சிரித்துவிட்டு, ஓ துரியோதனா, நீ இவ்வளவு முட்டாள் என்று நான் ஒருபோதும் அறிந்ததில்லை. நீ என்ன செய்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. நீ செய்ய முயற்சிப்பது தெய்வங்களாலும் தேவர்களாலும் கூட செய்ய முடியாத ஒன்று. உன்னுடைய புரிதல் இல்லாமையால் உன்னால் அதை ஒருபோதும் அடைய முடியாது. உன் மூளை பேராசை, காமம், கோபம் மற்றும் அகங்காரம் ஆகியவற்றால் மூடப்பட்டுள்ளது. நீ செய்ய முயற்சிப்பது என்னை பொறுத்தவரை மெல்லிய இழைகளை பயன்படுத்தி ஒரு வலிமை மிக்க சிங்கத்தை பிடிக்க முயற்சிக்கும் எலிகளை போன்றதாகும் என்றான். கோபமடைந்த மன்னர் திருதராஷ்டிரன், துரியோதனா, உனக்குள் என்ன வந்தது? நீ உன் பாவச் செயல்களை குவித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நாங்கள் உன்னை தர்மத்தின் பாதையில் வழிநடத்த முயற்சிக்கிறோம். கிருஷ்ணரால் முடியாதது எதுவும் இல்லை என்று கெஞ்சினான். ராஜா திருதராஷ்டிரா, தயவு செய்து அமைதியாக இருங்கள். கிருஷ்ணரின் குரல் எதிரொலித்தது. அவர் ராஜாவை தடுத்து நிறுத்தினார். உங்கள் மகன் வன்முறையை பயன்படுத்தி என்னை பிடிக்க விரும்பினால் அவரை அனுமதியுங்கள். அவரது செயல்களால் நான் கோபமடைந்தால் ஒரு கணத்தில் அவனையும் அவரது ஆதரவாளர்களையும் எரித்து விடுவேன். யுதிஷ்டிரனின் நோக்கமும் மரியாதையும் போர் இல்லாமல் இந்த நாளிலே முடிந்துவிடும். இருப்பினும் பீமன் உங்கள் மகன்களை கொல்ல சபதம் செய்ததை போன்ற ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன். துரியோதனன் முயற்சி செய்ய நான் அனுமதி அளிக்கிறேன் என்றார். கிருதவர்மன் கோபத்தால் கொதித்துப் போய், துரியோதனா, உன் ஒழுக்கக்கேடான நடத்தைக்காகவும் கிருஷ்ணரை பிடிக்க முயன்றதற்காகவும் பலராமரின் கட்டளைப்படி ஹஸ்தினாபுரத்தின் வாயில்களுக்கு முன்னால் படையை ஒன்று திரட்டி குரு வம்சத்தையும் உன்னையும் இப்போதே பூமியிலிருந்து வெல்வேன். பாண்டவர்களை மறந்துவிடு, ஏனென்றால் நானே உன்னை இன்று கொன்று விடுவேன் என்று கர்ஜித்தான். கிருதவர்மன் அரசவையை விட்டு வெளியேறவிருந்த போது பூமி அதிர்ந்தது. வானத்திலிருந்து மேளங்கள் மற்றும் சங்குகளின் சத்தம் கேட்டது. சூரியனின் கதிர்களை விட பிரகாசமான ஒளி கிருஷ்ணரிடம் இருந்து வந்ததால் அனைவரின் கண்களும் கிருஷ்ணர் மீது நிலைத்திருந்தன. தங்க நாற்காலியில் அமர்ந்திருந்த கிருஷ்ணர்
தனது தெய்வீக வடிவத்தை எடுத்து வானத்தை அடைந்தார். கிருஷ்ணரை பிடிக்க காத்திருந்த வீரர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடினர். பூமி நொறுங்கியது. கிருஷ்ணர் தனது தெய்வீக விஸ்வரூப வடிவத்தில் அசாதாரணமாக உயர்ந்து நின்றார். சக்தியால் நிறைந்த கிருஷ்ணர் துரியோதனனை நோக்கி திரும்பி, "ஓ துரியோதனா, நான் ஒரு மாடு மேய்ப்பவன் என்று நீ நினைத்தாய். உன்னுடைய அந்த சங்கிலிகளால் என்னை கட்டுப்படுத்தப்பட முடியும் என்று நீ நம்பினாய். உனக்கு போர் வேண்டும் இல்லையா? இதோ உனக்கு என்ன வேண்டும் என்று நான் உனக்கு காட்டுகிறேன்" என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் ராஜாவை நோக்கி திரும்பி, "ஓ மன்னர் திருதராஷ்டிரரே, எதிர்காலத்தை பற்றி நான் என்ன காட்டப் போகிறேன் என்பதை காணும் சக்தியை உனக்கு தருகிறேன். உங்கள் மகன்களின் எதிர்காலம் மற்றும் விதி மற்றும் முழு குரு வம்சமும்." இவ்வாறு கூறிவிட்டு கிருஷ்ணர் ராஜாவுக்கு தனது தெய்வீக உயர்ந்த வடிவத்தை காணும் சக்தியை வழங்கினார். அவரது முழு உடலும் எரிமலை நெருப்பு போல தோன்றியது. முழு பிரபஞ்சமும் அவருக்குள் இருந்தது. பிரபஞ்சமானது அவரது விரல் நகத்தின் அளவை விட சிறியது. படைப்பாளரான பிரம்மா அவரது நெற்றியில் தாமரையின் மீது அமர்ந்திருந்தார். தெய்வீக நடனக் கலைஞரான சிவபெருமான் அவரது மார்பில் நடனமாடிக்கொண்டிருந்தார். சூரியன் அவரது வலது கண்ணில் தனது சூடான கதிர்களால் பிரகாசித்தார். சந்திரன் அவரது இடது கண்ணில் இருந்தார். உலகம் முழுவதையும் அன்பால் அரவணைத்தார். மற்ற அனைத்து தேவர்கள், அசுரர்கள் மற்றும் அவர்களின் படைகள், மரியாதைக்குரிய முனிவர்கள் மற்றும் துறவிகள் அவரது முகத்திலும் கழுத்திலும் சிறிய வடிவங்களில் காணப்பட்டனர். கைகளை உயர்த்தி தாக்கும் விதத்தில் அவர் தனது வலிமை மிக்க அழிக்க முடியாத சக்கரம், தனது சாரங்கம், தனது கதாயுதம், கலப்பை, வாள், சங்கு மற்றும் பிற அனைத்து ஆயுதங்களையும் வைத்திருந்தார். அவரது உடலில் இருந்து வந்த சுடர் மிகவும் கடுமையானதாக இருந்ததால் அறையில் உள்ள எவராலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை. அவரது உடலின் ஒவ்வொரு துளையும் தீவிரமாக பிரகாசித்து ஒரு சுடர்விடும் சூரியனைப் போல தோன்றியது. அவரது விரல் நகங்களில் பாண்டவர்கள், கந்தர்வர்கள், யாதவர்கள், விருஷ்ணிகள் மற்றும் இந்த பூமியில் உள்ள அனைத்து மனித இனங்களும் இருந்தன. சபையில் இருந்த அனைவரும் பிரகாசமான ஒளியால் கண்களை மூடிக்கொண்டனர். அதே நேரத்தில் பிதாமகர், துரோணாச்சாரியார், சாத்யகி, கிருதவர்மன், விகர்ணன் மற்றும் கிருபாச்சாரியார் ஆகியோருக்கு மிகவும் தூய ஆன்மா கொண்ட கிருஷ்ணர் முழு நிலவை போல பிரகாசமான ஆனால் அமைதியானவராக தோன்றினார். பாக்யவான்கள் அவர்கள் தங்கள் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மறைக்கப்பட்ட உண்மையை கண்டு வணங்கினர். தங்க மஞ்சள் நிற பட்டு ஆடையில் கிருஷ்ணர் தரையிலிருந்து வானம் வரை உறுதியாக நின்றிருக்க, அனைத்து கடவுள்கள், தேவர்கள், அசுரர்கள் மற்றும் முனிவர்கள் வானத்தில் கூடி பகவான் நாராயணனின் மகிழ்ச்சிகரமான வடிவத்தை கண்டு தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் கிருஷ்ணரின் மீது புதிதாக மலர்ந்த மலர்களை பொழிந்தனர். வான இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன. துறவிகள் மந்திரங்களை உச்சரித்த போது மேளங்கள் இசைக்கப்பட்டன. கிருஷ்ணர் இவ்வளவு மகிழ்ச்சிகரமான வடிவத்தில் தோன்றிய தருணத்தில் பூமியில் உள்ள உயிரினங்கள் தங்கள் நரம்புகள் வழியாக ஒரு மர்மமான ஆனால் மகிழ்ச்சிகரமான அலை கடந்து செல்வதை உணர்ந்தன. மக்கள் அதை உணர்ந்தனர். பறவைகள் அதை உணர்ந்தன. புதிதாக பிறந்த குட்டிகள் அதை உணர்ந்தன. காட்டில் உள்ள விலங்குகள் அதை உணர்ந்தன. கடல்களுக்கு அடியில் உள்ள மீன்கள் அதை உணர்ந்தன. மண்ணுக்கு அடியில் உள்ள புழுக்கள் கூட அதை உணர்ந்தன. மரங்களில் உள்ள எறும்புகள் மற்றும் பூக்கள் கூட அதை உணர்ந்தன. சூரியனும் சந்திரனும் மற்ற நட்சத்திரங்களுடன் சேர்ந்து வானத்தில் பிரகாசித்தனர். ஆனால் பூமியில் எந்த பேரழிவும் ஏற்படவில்லை. மிகவும் புனிதமான வடிவத்தில் கிருஷ்ணர் பேசினார். "ஓ மன்னர் திருதராஷ்டிரரே, துரியோதனரே, நீங்கள் இருவரும் எதிர்காலத்தை காண விரும்பினீர்கள் இல்லையா? வரவிருக்கும் போரின் முடிவை இங்கே நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் குரு வம்சத்தின் முடிவையும் காண்பிப்பேன். அதை பார்த்து தர்மம் உண்மையில் என்ன திறன் கொண்டது என்பதை உணருங்கள்" என்றார். அவரது குரல் இடி முழக்கத்துடன் சுவர்களில் எதிரொலித்து நீதிமன்ற அறை முழுவதையும் நிரப்பியது. இதை சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனன் தனது காண்டீவத்தால் குரு படையை வீசிய போரின் காட்சிகளையும், பிதாமகர், துரோணாச்சாரியார், கர்ணன் மற்றும் மன்னரின் மகன்கள் இறக்கும் தருணங்களையும் காட்டினார். பீமாவால் போரில்தான் எவ்வாறு தோற்கடிக்கப்படுவான் என்பது குறித்து துரியோதனனின் இறுதி தருணத்தையும் காட்டினார். பீமா தனது தொடையில் கொடுக்கும் மகத்தான அடியை துரியோதனன் உணர்ந்தார். மேலும் பார்க்க முடியாமல் மன்னர் கண்களை மூடிக்கொண்டு அழுது கிருஷ்ணரிடம் கெஞ்சினார். "ஓ பகவான் நாராயணா, பிரபஞ்சத்தின் படைப்பாளரும் பாதுகாவலருமானவரே, தயவு செய்து போதும். தயவு செய்து அதை நிறுத்துங்கள். ஒளியையும் அழிவையும் என்னால் கையாள முடியாது. தயவு செய்து என் பார்வையை திரும்பப் பெறுங்கள். எரியும் ஒளியின் மூலம் உங்களை என்னால் பார்க்க முடியவில்லை" என்றார். சர்வ வல்லமையுள்ள கிருஷ்ணர் தனது இயல்பு நிலைக்கு திரும்பி மனிதனாக தோன்றினார். துரியோதனன் தரையில் பயந்து பேச முடியாமல் படுத்து கிடந்தான். அவன் பயந்த கண்களுடன் அனைவரையும் பார்த்தான்.
தனது மகன்களின் மரணத்தின் பிம்பங்களை மனதிலிருந்து அகற்ற முடியாததால் மன்னர் திருதராஷ்டிரன் பதறிப்போனான். இதயங்கள் மீண்டும் சுயநினைவை பெறுவதற்கான காரணத்தை கண்டுபிடித்தாலும் நீதிமன்ற அறை மிகுந்த அமைதியால் நிரம்பியிருந்தது. பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் கிருஷ்ணரை கண்களில் பக்தியுடனும் அன்புடனும் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. அரசவையில் உரையாற்றிய வலிமை மிக்க கிருஷ்ணர் பேசினார். துரியோதனனின் தீய ஆன்மாவை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள். அவனது புரிதல் இல்லாமை மற்றும் அறியாமை. மன்னர் திருதராஷ்டிரன் தனது மகனை கட்டுப்படுத்துவதில் பலவீனமாக இருப்பதால் குரு குடும்பம் விரும்புவது போரைத்தான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் அனுமதியுடன் பாண்டவர்களுக்கு செய்தியை தெரிவிக்க நான் இப்போது புறப்படுகிறேன் என்றார். பிதாமகர், துரோணாச்சாரியார் மற்றும் மன்னரை வணங்கிவிட்டு கிருஷ்ணர் சாத்தியகி மற்றும் கிருதவர்மனுடன் அறையை விட்டு விரைவாக வெளியேறினார். மன்னரிடமிருந்தோ அல்லது கூடியிருந்த மற்றவர்களிடமிருந்தோ பதிலை எதிர்பார்க்காமல் நீதிமன்றத்திற்குள் இருந்த தருணங்கள் அமைதியாக கழிந்தன. அனைவரும் தங்கள் மூச்சையும் புலன்களையும் புரிந்து கொள்ள முயன்றனர். துரியோதனன் இன்னும் திகிலடைந்தபடி, உங்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று? ஏன் அந்த கிருஷ்ணர் தனது மாய தந்திரங்களால் என்னை தாக்க அனுமதித்தீர்கள்? ஹஸ்தினாபுர இளவரசரை தாக்கியதற்காக நீங்கள் அவரை சிறையில் அடைக்கக்கூடாதா என்று அங்கிருந்தவர்களை பார்த்து கத்தினான். மன்னர் தனது முழு சக்தியையும் திரட்டி, துரியோதனா முட்டாள், உன் பாவ எண்ணங்களையும் செயல்களையும் இப்போதே கைவிட்டு கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்துவிடு. மன்னிப்பு கேட்டு இப்போதே சமாதானம் செய். உனக்காகவும் உன் சகோதரர்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் பாண்டவர்களுடன் சமாதானம் செய். யுதிஷ்டிரன் உன்னைப் போலல்லாமல் பாசமும் கனிவான இதயமும் நிறைந்தவன். கிருஷ்ணர் உன்னை மன்னித்தால் அவன் உன்னை மன்னிப்பான் என்று கத்தினார். துரியோதனன் கண்களில் கோபத்துடன் மன்னரை பார்த்து கொண்டிருந்த போது, பிதாமகன், இல்லை திருதராஷ்டிரா, அதை மறந்துவிடு. போர் நடக்கும், ஏனென்றால் அது நடக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு நாம் செய்ததை யுதிஷ்டிரர் மன்னிக்க மாட்டார். மன்னர் பலராமர் கூட மன்னிக்க மாட்டார். குரு வம்சத்தின் க்ஷத்திரியர்களின் முடிவு வெகு தொலைவில் இல்லை என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. எனது பணி இங்கேயே நிறைவேறும் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்றார். ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த துரோணாச்சாரியார் மன்னரை கோபத்துடன் உற்று பார்த்து, உன் மகன்களுக்கும் நேரம் வந்துவிட்டது திருதராஷ்டிரா. உன் மகன் துரியோதனனின் முட்டாள்தனத்தால் உன் மகன்களின் முடிவு நெருங்கிவிட்டது. நாம் அனைவரும் பாண்டவர்களின் கைகளில் பூச்சிகளைப் போல இறக்கப் போகிறோம். நீ விரும்பியது போலவே துரியோதனா, போர்தான் என்றார். இனி போர். அந்த வார்த்தைகள் அனைவரின் இதயத்திலும் எதிரொலித்தன. மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க.